இப்போ ஜி5ல தமிழ் டப்பிங்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்க ஒரு தெலுங்கு ஹாரர் த்ரில்லர் படமான கிஷ்கிண்டாபுரி படம் எப்படின்னு சொல்லி பார்த்துலாமா வாங்க. இந்த படத்தோட கதையை சிம்பிளா சொல்லனா, கிஷ்கிண்டாபுரி ஊர்ல சொர்ணமாயன் ரேடியோ ஸ்டேஷன் இருக்குங்க. அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல தான் பேய் இருக்கும். ஓகே, அந்த ஸ்டேஷனுக்கு ஹீரோ ஹீரோயின் வந்து ஒரு கேங்கை வந்து கோஸ்ட் கூட்டு போற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. அதனால கூட்டு போறாங்க. ஒன்ஸ் ஹீரோ ஹீரோயின் அந்த கேங்கோட சொர்ணமாயா ரேடியோ ஸ்டேஷனுக்கு வந்தப்புறம் அவங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சு சொல்ற படம் தான் கிஷ்கிண்டாபுரி. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம்னா, அதாவது ரேடியோ ஸ்டேஷன்ல பேய் இருக்கிற மாதிரி வச்ச அந்த கான்செப்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அண்ட் அதே மாதிரி ஹீரோட கேரக்டர் ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம சாண்டி மாஸ்டரோட பெர்ஃபார்மன்ஸ் தரமாக இருந்துச்சுங்க. அண்ட் நெக்ஸ்ட் மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, இன்ட்ரோ சீன்ஸ்லாம் தாறுமாறாக இருந்துச்சுங்க. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு சில ட்விஸ்ட் எல்லாம் இருக்கும். அந்த ட்விஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் எனக்கு இந்த படத்தில் செட் ஆகாத விஷயம்னா, இந்த படத்தோட ஃப்ளாஷ்பேக் அண்ட் இந்த படத்தில் வர கிளைமேக்ஸ் சீன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எழுதிருக்கலாமோ தோணுச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு சில ட்விஸ்ட்லாம் இருந்துச்சு. அந்த ட்விஸ்ட்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இருந்தாலுமே எனக்கு இந்த படம் ரொம்ப மெதுவாக போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் லாஜிக் மிஸ்டேக் இந்த படத்தில் ஜாஸ்தியாக இருந்துச்சுங்க. ஓவரால் எனக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த படத்தில் அவங்க யூஸ் பண்ண கான்செப்ட் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தா இந்த படம் இன்னுமே நல்லா வந்திருக்குறது என்னோட கருத்து. நீங்கள் கிஷ்கிண்டாபுரி படத்தை பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.